நான் அடிக்கடி பைபிளை தியானிக்குமோ 2 பேர் கிடைச்ச மனைவிமாரை ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன். ஒன்று லோத்து, இன்னொன்று யோபு. அப்படி யாரும் இல்லையங்க. ஒன்று ஆண்கள்லாம் பார்க்குறாங்க பெண்களை பற்றி. நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். ஏன்னா கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு நமக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. உலகத்தோடு உலகமாக போகிறதுக்கு தான் நம்ம கூட இருக்கிறவங்க நினைச்சுறாங்க, இழுக்கிறாங்க. லோத்து நல்ல வேலை தப்பிட்டான். மனைவி உப்புத்தோன்னு ஆன பிறகு கூட லோத்து பின்னாடி என்ன செய்யல, திரும்பி இருந்தால் அவனும் என்ன ஆயிருப்பான். அதனால தான் ஏசு சொன்னார், கலப்பை மேலே கையை வச்சுட்ட, திரும்பி என்ன செய்யாத, பார்த்துடாத. அல்லேலூயா. திரும்பி பார்க்காத. ஏசு உன்னை அழைச்சிட்டாரு. திரும்பி ஐயோ நான் அதை விட்டுட்டு வந்தேனே இதை விட்டுட்டு வந்தேனா அப்படின்லாம் என்ன செய்யாத, பார்க்காத. அப்படி என்னதான் பார்க்கும் தெரியுமா? ஒன்று நல்லா குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி வச்சிருந்தாலும் திரும்ப போய் அது ஒரு இடத்துல உருளும். என்னது அது பேர் என்ன? இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்றவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. இங்க வரும்போது ஆமை அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் கராபு சந்தாராபு தந்தாராபு தந்தூரி அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்புறம் வீட்டில் போனால் அதுங்க பண்ற அக்கிரமத்தை தாங்க முடியல. அதனாலதான் கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில பெரிதா என்ன செய்ய முடியல, விளங்க பண்ண முடியல. அல்லேலூயா. நாம தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவியா என்ன செய்யணும், கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை பெரிதாய் விளங்கும். தேவனுடைய கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணுவார். அப்ப கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்குன்னா நம்முடைய நோக்கம் எல்லாம் எங்க இருக்கணும், கர்த்தர் மேலதான் இருக்கணும். நாம் கர்த்தர் மேல நோக்கமா இருந்து வாழ நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன பண்றாரு, தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஒரு நபர் மேல இருந்துச்சுன்னா உலகமே எதிர்த்து அவங்களுக்கு தீங்கு செஞ்சாலும் அந்த தீங்கு அவங்களை என்ன செய்யாது, துக்கப்படுத்தாது. ஆமென். நான் மற்றவங்களை தீங்கு செய்ய விடாம பாதுகாத்துக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா தீங்கு உங்களை என்ன செய்யாது, துக்கப்படுத்தாது. தீங்கு செய்வாங்க. நாம யாருக்கு நன்மை செய்யறோமோ அவங்க தான் அதிகமா நமக்கு தீங்கு செய்வாங்க. நம்ம யாரை வளர்க்குறோமோ அவங்க தான் வளர்ந்த பிறகு நமக்கு என்ன செய்வாங்க, தீங்கு செய்வாங்க. அதான் தமிழ்ல சொல்லுவாங்க, வளர்த்த கிடா மாறுல என்ன செஞ்சுட்டான், பாஞ்சிட்டான்.